ராம பஜனைகள் ஒலிக்கின்றன. அதை பிரதமர் நரேந்திர மோடி ரசித்து கேட்டு வருகிறார். ராமேஸ்வரம் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் தேர்வு செய்தார் அப்படின்னு கேட்கும்பொழுது ராமாயணத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. இப்போது நம் திரையில் பார்க்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் கோவிலானது ராமர் பிரதிஷ்டை செய்த ராமலிங்கத்தால் உருவான திருக்கோவில். அதனால் பிரதமர் நரேந்திர மோடி இங்கிருந்து தீர்த்தம் எடுத்து திங்கட்கிழமை ராம ஜென்மபூமி ராமர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எடுத்து செல்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரஸ்ட்டு அறிவிக்கும் பொழுது அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. இந்த ராமேஸ்வரம் கோவிலிருந்தும் கூட இந்த அயோத்தி ராமர் கோவிலுக்கு நிறைய பாடங்கள் எடுத்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் திருக்கோவில்கள் 1000 ஆண்டுகள் கடந்து பல திருக்கோவில்கள் நிற்கின்றன, இன்னும் கம்பீரமாக நிற்கின்றன. இந்த மரபு வடக்கில் பல பகுதிகளில் இல்லை. இன்றைக்கி வடக்கில் போய் கோவில்கள் பார்த்தா அது இன்வேஷனாலேயோ இன்னும் பல காரணங்களாலேயோ பெரிய புராதன கோவில்கள் இவ்வளவு பிரம்மாண்டமாக நிற்கலை. அதுக்கு வேறு வரலாற்று காரணங்கள் இருந்தாலும் கூட கட்டுமான ரீதியாக தமிழ்நாட்டு கோவில்களிலிருந்து நிறைய பாடம் எடுத்துகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்தா இந்த ராமேஸ்வரம் திருக்கோவிலானது கடற்கரையில் இருக்குது. ஆனால் அந்த அரிப்புகள்லாம் பாதிக்கப்படாமல் இன்னமும் கூட கம்பீரமாக நிற்கிறது. அயோத்தியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோவிலானது சரையூ நதிக்கரையில் அமைந்திருக்கிறது. ஸோ இந்த மண்ணரிப்பெல்லாம் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யறது அப்படின்னு ஆர்கிடெக்சரல் ரீதியாக ஸ்ட்ரக்சரல் ரீதியாக அவங்க ஆய்வு செய்யும்பொழுது எப்படி கடல்லையே இவ்வளோ ஆண்டுகள் பழமையாக கோவில் இருக்கிறது. கடற்கரை ஓரமாகவே நம்ம ராமேஸ்வரம் ஆகட்டும் திருச்செந்தூர் ஆகட்டும் இங்கெல்லாம் இருக்கிறது. அப்படிங்கும்போது அங்கேருந்து பாடம் இன்ஜினியரிங் பாடமும் கூட இதிலிருந்து எடுத்துக்கொண்டு அங்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பல வல்லமைகள் பல முகமைகள் உதவி செய்திருக்கின்றார்கள். ஐஐடி மெட்ராஸ் போன்ற முகமைகள் உதவி செய்திருக்கிறாங்க. அங்கே லூஸ் சாண்ட், அந்த லூஸ் சாண்டில் எப்படி பல்லாயிரம் ஆண்டுகள் நிற்கக்கூடிய ஒரு கோவிலை கட்டுறது அப்படின்னு. ஸோ இதிலேருந்து நாட் ஓன்லி ரிலீஜியஸ் மத ரீதியான ஆன்மீக ரீதியான தொடர்புகளை காட்டிலும் இன்ஜினியரிங் ரீதியான பாடங்களையும் கூட கற்றுக்கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதில் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் கல்லால் இந்த கோவிலை கட்டுவது, எந்த உலோகமும் பிரதானமாக பயன்படுத்தாமல் கட்டுவது அப்படின்னு. உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இந்த கோயிலுடைய முக்கியமான ஸ்ரீரங்கத்துக்கு காலையில் நிறைய மகோனதம் பேசும். இந்த கோவிலில் குறிப்பிடத்தகுந்த அம்சங்கள் ராமாயணத்தோடு தொடர்புடைய நேர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்கள். ஸ்ரீரங்கம் சொல்கிறீங்க. ராமநாத சுவாமி இங்கே இருக்கிற கோதண்டராமர் கோவில் அப்படிங்கிற கோவில் ஐ திங்க் மோடிஜி நாளைக்கு விசிட் பண்ண போகிறார். அதை தவிர ராமர் பாதம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கும் விசிட் பண்ண போகிறதா நினைக்கிறேன். ராமர் பாதம்னு ஒரு இடம், ப்ளஸ் தனுஷ்கோடி, ப்ளஸ் அரிச்சல் முனைங்கிறது ஒரு எண்டு. அது அங்கேருந்து தான் ஆமாம், அதான் எண்டு. அங்கேருந்து தான் அந்த சேது பாலம் போட்டது. நீங்கள் இப்போ சொல்லும்போது சொன்னீங்க நமது கட்டடக்கலை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க. இந்த சேது பாலம் அப்படிங்கிறது இதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பாலம் போடப்பட்டு 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த பாலத்தில் இங்கிருந்து நடந்து போனார்களாம் இலங்கைக்கு. அந்த பாலம் அப்படியே இருந்திருக்கு, 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கு. அதன் பிறகு அந்த கடலில் இருக்கக்கூடிய கொந்தளிப்பு, அந்த நீர் ஏற்றம், அதனால் தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கட்டடக்கலை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே நமக்கு என்ன பெரிய பேஸ் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு விஞ்ஞானபூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி உலகளாவிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா தமிழக ஆட்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு டிமாண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு நாலேஜ். இது இந்த நாலேஜ் இப்போ இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோவிலில் கட்டினது மாதிரி வேறு எதுவுமே பார்க்க முடியாது. இன்றைக்கும் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எத்தனையோ பேர் அதை வியந்து பார்க்குறாங்க. இந்த சேது பாலத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியானா பல்கலைக்கழகம் அமெரிக்காவில், கொலராடோ பல்கலைக்கழகம், அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் வந்து பார்த்து இந்த சேது பாலத்தை ஆராய்ஞ்சு பார்த்து இது மனிதர்களால் கட்டிய பாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னத்தான் ராமனோட அருள் இருந்தாலுமே ஒரு மிதக்கின்ற பாலத்தை அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. கடலில் வந்து ஒரு பாலம் போடுறதுங்கிறது இன்றைக்கி அளவில் நமக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது, எவ்வளோ பண்ணலாம், டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமது நுணுக்கங்கள், நமது என்ன சொல்கிறது, சாஸ்திரம் கொடுக்கறது, ஆகமம் கொடுக்கறது, நமது பொறியியல் அதெல்லாம் கொடுக்கறது, அதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். நீங்கள் சொன்னபடி ராமேஸ்வரம் பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் ராமேஸ்வரத்தை விட்டுவிட்டு நம்ம எதுவுமே பார்க்க முடியாது.
இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி அந்த ராமன் வந்து மனைவியை மீட்கிறது தான் முக்கியமானது. இந்த மீட்கிறது எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல தனுஷ்கோடியில் ஆரம்பிக்கிறது. அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராமன் அந்த பாலம் கட்டுகிற பணியை நின்று பார்த்த இடம் ராமன் பாதம் அப்படிங்கிற இடம். ராமர் பாதம் ரொம்ப முக்கியமான இடம். அந்த பாலத்தின் அந்த ராமர் பாதத்தின் மேலே நின்று தான் அந்த பால வேலைகளை அங்கிருந்து பார்த்தா. அரிச்சல் முனை அரிச்சல் முனையில் இந்த பக்கம் முன்னாடி இருக்கு. இதை பார்த்துருக்காரு. அந்த ராமன் நின்று பார்த்ததுனால அந்த இடத்துல அவருடைய பாதம் இன்றைக்கும் காணப்படுகிறது. ரொம்ப விசேஷமான இடம். அப்புறம் கோதண்டராமர் சுவாமி அந்த இடத்துக்கும் போகிறார். அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இலங்கைக்கு இன்னும் போகவே இல்லை, இலங்கையை வெற்றி கொள்ளலை, ராவணனோட போர் பண்ணலை. ஆனாலும் விபீஷணனுக்கு அந்த இடத்துல பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாராம் ராமன் மற்றும் லட்சுமணன். இந்த பட்டாபிஷேகத்தை அங்கே பண்ணி பார்த்தேன். ஏன்னா பின்னால் தான் பட்டாபிஷேகம் நடந்தது. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு ஒத்திகை என்னென்னா இந்த கோதண்டராமர் கோவிலில் பட்டாபிஷேகம் பண்ணினாங்க. இன்றைக்கும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ராமரை வணங்கின கோலத்தில் விபீஷணர் இருப்பார், பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார். ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா நமது கலாச்சாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம், ஒரு புராண காரணத்தோடு தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே காலத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து துவாரகையில் கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்தை பார்த்தாலும் சரி, அதன் பிறகு கிருஷ்ணன் வாழ்ந்த பல இடங்களை பார்த்தாலும் சரி, இந்த பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே மேட்ச் ஆகும். இல்லை நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிறதும் பார்க்குறோம், இதில் விவாதங்கள் இருக்கிறதும் பார்க்குறோம். அதெல்லாம் தாண்டி இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அளவில் நம்ம பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.